Hello students, let us see example 2.9. If first complex number is Z1, second complex number is Z2, third complex number is Z3. இப்படி 3 complex numbers கொடுத்துட்டு அதை வந்து different formats modulus கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொன்றா செப்பரேட்டா கண்டுபிடிக்கலாம். What is first one? Modulus Z1 is equal to இங்க பாருங்க modulus குள்ள யார் இருக்கறா Z1. What is Z1? 3 plus 4i. இந்த modulus குள்ள இருக்கக்கூடியது a plus ib ஃபார்மட்ல இருக்கு. அப்ப அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தாலே இமிடியேட்டா ஃபார்முலாக்குள்ள என்டர் ஆயிரலாம். மாடுலஸ்க்கு the one and only formula square root of real part square plus imaginary part square. Square root of real part I இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட். எவ்வளோ 3. அந்த ரியல் பார்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர், நடுவில் பிளஸ் மட்டும்தான் வரும். இமேஜினரி பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் 4, அதுக்கு ஒரு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 9 பிளஸ் 16 25. அப்போ ரூட்டுக்குள்ள 25. ரூட் 25 இஸ் நத்திங் பட் 5. நெக்ஸ்ட் second subdivision, modulus Z2 is equal to modulus குள்ள Z2. What is Z2? 5 minus 12i. இது என்ன ஃபார்மட்? a plus ib ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இமிடியேட்டா மாடுலஸோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 5, ரியல் பார்ட் ஸ்கொயர், நடுவில் பிளஸ் மட்டும்தான் வரும், பிளஸ் இமேஜினரி பார்ட் அதாவது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ? மைனஸ் 12. அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணா 25, மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 144. அப்போ 25 பிளஸ் 144 169. ரூட்டுக்குள்ள 169. ரூட் 169 இஸ் நத்திங் பட் 13. Third subdivision, modulus Z3 is equal to இந்த modulus அப்படியே modulus குள்ள இருக்கிறது என்னது? Z3. What is Z3? 6 plus 8i is equal to இது standard form a plus ib or x plus iy form. Immediate formula root of real part 6, real part ஒரு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் 8, அதுக்கு ஒரு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, 36 plus 64 100. Root 100 is nothing but 10. Next subdivision, modulus குள்ள Z1 plus Z2. மாடுலஸ் குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? Z1. Z1 எவ்வளோ? 3 plus 4i plus Z2னா அங்க இருக்கிற Z2 அப்படியே எழுதணும். அதே மைனஸ் Z2னா அங்க இருக்கிற Z2வை ஆப்போசிட் சைன்ல கன்வெர்ட் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? பிளஸ் Z2. அப்போ அந்த Z2வை அப்படியே எழுதலாம். அந்த Z2 எவ்வளோ? பிளஸ் 5. ஏன்னா சிம்பிள் இல்லைன்னா பிளஸ் 5ங்கிறது அண்டர்ஸ்டூட். பிளஸ் 5 மைனஸ் 12i. அவசரப்பட்டு ஃபார்முலாக்குள்ள போயிட வேண்டாம். இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு a plus ib ஃபார்மட்ல மாறுனதுக்கு அப்புறம் ஃபார்முலாக்குள்ள போகலாம். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 plus 5 8 plus 4i minus 12i minus 8i. பாருங்க 3 plus 5 8 minus 12i plus 4i minus 8i. இப்போ a plus ib ஃபார்மட்ல மாறிடுச்சு. இமிடியேட்டா ஃபார்முலா ரூட் ஓவர் ரியல் பார்ட் 8, அதுக்கு ஒரு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? மைனஸ் 8. அந்த மைனஸ் 8க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் 64, 8 ஸ்கொயர் 64, 64 plus 64 ரூட்டுக்குள்ள என்ன ஒரு 128. இப்போ இந்த ரூட் 128 சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா? எஸ். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர்றேன். அந்த 128
இப்படி லாங் டிவிஷனில் ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரைம் நம்பரில் டிவைட் பண்ணுங்க. செகண்ட் டேபிளில் 64, அகெயின் செகண்ட் டேபிள் 32, 16, 8, 4, 2. இந்த ரூட்டுக்குள்ள இப்படி ஏதாவது நம்பர் வந்தா என்ன பண்ணலாம்னா 2 டைம்ஸ் வரதை 1 டைம் எழுதலாம். அப்போ 2 டைம்ஸ் 2 இருக்கா, 1 டைம் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். 2 டைம்ஸ் 2 இருக்கா, 1 டைம் கன்சிடர் பண்ணலாம். மறுபடியும் 2 டைம்ஸ் இருக்குதா, 1 டைம் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பேர் இல்லை, அப்போ இது தனியாக அப்படியே இருக்குது. அப்போ இந்த 2 டைம்ஸ் வரதில் 1 டைம் கன்சிடர் பண்ணிட்டு அப்போ மல்டிப்ளை பண்ணு. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளோ, 8. இந்த 1 டைம் இருக்கிறத என்றைக்குமே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கணும். அந்த 1 டைம் இருக்கிறது நிறைய ரிப்பீட் ஆனால் அதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ரூட்டுக்குள்ளே எழுதிக்கணும். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் தெரியும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நவ் நெக்ஸ்ட் சப்டிவிஷன். மாடுலஸ் Z2 மைனஸ் Z3. மாடுலஸ் Z2 மைனஸ் Z3 is equal to modulus Z2. What is Z2? 5 minus 12i. Minus Z3 plus Z3 minus Z3 plus Z3 na அந்த Z3 அதே சைன்ல இங்க எழுதணும். minus Z3 na Z3 ஆப்போசிட் சைன்ல எழுதணும். What is Z3? plus 6 plus 8i. அப்ப அது ஆப்போசிட் சைன்ல minus 6 minus 8i is equal to further simplify பண்ணிக்கலாம். 5 minus 6 minus 1 minus 12i minus 8i minus 20i is equal to இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாறிடுச்சு. இம்மிடியேட்டா ஃபார்முலா ரூட் ஓவர் ரியல் பார்ட் -1 அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் நடுவில் பிளஸ் ஃபார்முலாவில் வரக்கூடிய பிளஸ் அப்புறம் இமேஜினரி பார்ட்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ -20 அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 20 ஸ்கொயர் பண்ணா -20 ஸ்கொயர் பண்ணா +400 -1 ஸ்கொயர் பண்ணா +1 அப்போ 1 + 400 ரூட் ஓவர் 401. இதை நீ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் எந்த வேல்யூமே ட்வைஸ் ரிப்பீட் ஆகாது. கடைசியில் பார்த்தா இதே ஆன்சர் தான் ஒரு டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சப்டிவிஷன். மாடுலஸ் Z1 plus Z3 is equal to மாடுலஸ்குள்ள Z1. What is Z1? 3 plus 4i plus Z3. அப்போ அந்த Z3 அப்படியே எழுதணும். What is Z3? plus 6 plus 8i is equal to மாடுலஸ்குள்ள 3 plus 6 9 plus 4i plus 8i plus 12i is equal to இப்போ a plus ib ஃபார்மட் மாடுலஸ்குள்ள இருக்குது. இமிடியேட்டா ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் the whole square plus imaginary part the whole square. What is real part? 9. Real part the whole square plus imaginary part ஐயோட கோஎஃபிஷியன்ட் +12 the whole square is equal to root over 9 ஸ்கொயர் எவ்வளோ 81. 12 ஸ்கொயர் எவ்வளோ 144. ரெண்டு ஆட் பண்ணலாம் 4 + 1 5 8 + 4 12 ரிமைண்டர் 1 225 root over 225. It is well known value. What is root 225? 15. So we found all the values: modulus Z1, modulus Z2, modulus Z3, modulus Z1 plus Z2, modulus Z2 minus Z3, modulus Z1 plus Z3.